இப்போ பேக் பார்ட் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். பேக் பார்ட் வந்து எப்படி ஸ்டிச் பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த பேக் சைடு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், நம்ம என்ன கலர் வந்து கிளாத் எடுத்துருக்கோமோ அதே கலர் த்ரெட் போட்டிருக்கணும். நான் பாபின்லேயும் அதே போல் மிஷின்லேயும் ஒயிட் கலர் கிளாத் எடுத்துருக்கேன், அதனால் ஒயிட் கலர் த்ரெட்டு போட்டிருக்கேன். ஓகேவா? த்ரெட்டு போட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த கார்னர் இருக்குல்ல, இந்த கார்னரை நம்ம இப்போ என்ன இது வந்து நார்மல் ப்ளவுஸு, இதை வந்து மடித்து அடிக்க போகிறோம். எப்படின்னா, ஃபஸ்ட்டு இதை என்ன பண்ணுறோம், ஒரு ஃபோல்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு இதை என்ன பண்ணுறோம், ஒரு ஃபோல்ட் பண்ணுறோம். ஃபோல்ட் பண்ணிட்டு திருப்பி அதே நம்ம இதை 2 இன்ச்சுக்கு விட்டோம், அந்த 2 இன்ச் ஃபுல்லாக அப்படியே உள்ளே போகிற மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு 1 இன்ச்சுக்கு ஒரு ஃபோல்டு, ரெண்டாவது அந்த அர்காட் பண்ணி வச்சுருக்க 1 இன்ச்சுக்கு வந்து ஒரு ஃபோல்டு. இது நல்லா இப்படி பண்ணோம் அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாகவே நின்றுக்கும். அதே போல் இந்த எண்டு கார்னர் வரைக்கும் நம்ம சேம் எந்த அளவு நம்ம விட்டோமோ அந்த அளவு ஃபுல்லாக அப்படியே பிடிக்கணும். இப்போ என்ன பண்ணணும்னா, இதை நல்லா மடிச்சுட்டு அயன் பாக்ஸ் இருந்தால் அயன் பண்ணிக்கோங்க, அயன் பண்ணால் இன்னும் நீட்டாக இருக்கும். இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த கார்னரில் ஸ்டிச் பண்ணணும். புரியுதா? எதில் ஸ்டிச் பண்ண சொன்னேன்னு, இந்த கார்னரில் தையல் போடணும். போட்டு காட்டுறேன் பாருங்கள். அதே போல் நல்லா எடுத்து விட்டுக்கணும். எடுத்துட்டு நல்லா மடித்து கரெக்டாக அந்த 1 இன்ச்சுக்கு ஃபோல்டு வந்து இருக்கணும். நமக்கு 1 இன்ச்சு உள்ளே இருக்கணும், 1 இன்ச்சு வெளியே இருக்கணும். ஃபுல்லாக போட்டு த்ரெட்டை கட் பண்ணி எடுத்துட வேண்டியது. த்ரெட்டை கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ என்ன பண்ணோம்னா, நம்ம என்ன பண்ண போனோம், பேக்கில் வந்து டாட் பிடிக்க போகிறோம். டாட் எப்படி பிடிப்போம் அப்படின்னா, இந்த ஷோல்டர் இருக்க பாருங்கள், இப்போ நான் மடிச்சிருக்கப்போ எப்படி இருக்க பாருங்கள், நல்லா இந்த மாதிரி எட்ஜில் தையல் போடணும். அப்போ தான் நீட்டாக இருக்கும் பார்க்க. எட்ஜில் தையல் போட்டால் தான். பேக் சைடில் 1 தையல் மட்டும்தான் தெரியுமே. இது நம்மளுக்கு பேக் பார்ட்டு, பேக் சைடு. இப்போ என்ன பண்ண போகிறோம், டாட் பிடிக்க போகிறோம். டாட் பிடிக்கிறதுக்கு இப்படி இந்த ஷோல்டரை ஸ்ட்ரைட்டாக மடிக்கணும். எப்படி மடிச்சிருக்கேன் பாருங்கள். இந்த ஷோல்டர் இங்கே வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் மடிக்கிறப்ப. நல்லா இப்படி இழுத்து விட்டுக்கோங்க. அந்த ஷோல்டர் இந்த கார்னர் இந்த இடம் வந்து, அந்த ஷோல்டரோட கார்னர் இந்த இடம் வந்து கரெக்டாக இருக்கணும். அதே போல் இங்கேயும் இப்படி ஸ்ட்ரைட்டாக கரெக்டாக இருக்கணும். தெரியுதா? இந்த ஷோல்டர் கார்னரும் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். அதே போல் இங்கேயும் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். ஸ்ட்ரைட் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம். பேக் டாட் வந்து என்ன அளவு பிடிக்கணும் அப்படின்னா, சைடில் இங்கே வந்து சில பேர் வந்து 1/2 இன்ச் பிடிப்பாங்க, சில பேர் வந்து 1/4 இன்ச் பிடிப்பாங்க. நம்ம 1/4 இன்ச் தான் பிடிக்க போகிறோம். இந்த இடத்துல இருந்து 1/4 இன்ச்சு. ஓகேங்களா? 1/4 இன்ச் இல்லைனா 1/2 இன்ச்சு மார்க் வச்சுட்டு, இதிலேருந்து டாட்டோட ஹைட்டு வந்து 4 இன்ச் இருக்கணும். ஓகேங்களா? பேக் டாட்டோட ஹைட் வந்து 4 இன்ச்சு. அப்படியே என்ன பண்ணணும், கிராஸாக போடணும். இந்த ஸ்டிச் வந்து நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போட்டிங்கன்னா அது டாட்டாக இருக்காது. இங்கே 1/4 இன்ச்சிலேருந்து அப்படியே கிராஸாக இப்படி வரணும். மறுபடியும் காட்டுறேன். இந்த 1/4 இன்ச்லேருந்து இப்படி கிராஸாக வரணும். போட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்போ என்ன பண்ணுறேன், இங்கே என்ன பண்ணோம், இப்படி வச்சு இந்த ஷோல்டர் கரெக்டாக இருக்கணும். இந்த இடத்துல வந்து 1/2 இன்ச் வச்சுருக்கேன் நான். என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு வந்து ஸ்டிச் போட்டுக்கணும்.
ரஃப் அடிக்கிறது, ஏன்னா அப்போ தான் தையல் வந்து பிரிஞ்சு வராது. அப்படியே அதே போல் முடிக்கும்போது ரஃப் அடிச்சுட்டு முடிச்சிடணும். டாட் எப்படி வந்திருக்கு பாருங்கள். அவ்வளோதான். இங்கே நான் ரஃப் அடிச்சிருக்கேன், அதனால் அப்படி தையல் தெரியுது. திருப்பி எடுக்கும்போது இந்த கார்னரில் எப்படி போட்டிருக்கேன் பாருங்கள், ஸ்டிச்சு இப்படிந்து வந்து கிராஸாக போட்டிருக்கேன். அந்த 4 இன்ச்சு மார்க் பண்ணதில் அப்படியே ஒரு மெலிசாக ஒரு லைன் பிடிச்சிருக்கேன். இப்போ பேக் பார்ட் திருப்பும்போது இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து துணி வந்து தூக்கிட்டு இருக்கக்கூடாது, அதான் மேட்ரு. தூக்கிட்டு தெரியக்கூடாது. இப்படி நீங்கள் இந்த இடம் வந்து அப்படியே இப்படி பட்டையாகிடும் போடும்போது. அவ்வளோதான் பேக் டாட். தெரியுதா? இப்போ அதே போல் இன்னொரு பக்கமும் பிடிச்சிட்டு காமிக்கிறேன். இப்போ நான் 2 பக்கமும் பேக் டாட் பிடிச்சிட்டேன். எப்படி இருக்குது பாருங்கள். இப்படி தான் இருக்கும் பேக் டாட். நம்ம ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் நம்ம 4 இன்ச்சுக்கு ஒரு டாட்டும் நம்ம பிடிச்சிருக்கோம். இது வந்து மறுபடியும் சொல்கிறேன், இந்த ஷோல்டரோட சென்ட்ரு பாயிண்ட் வந்து நம்ம இது பண்ணணும். ஷோல்டரோட சென்டராக இப்படி வச்சு தான் நம்ம என்ன இந்த ஷோல்டர் சென்டராக வைக்கணும். அதே போல் இங்கே கீழே இருக்க இந்த கிளாத்தும் வந்து ரெண்டும் வந்து ஈக்குவலாக இருக்கணும். நம்ம டாட் பிடிக்கணும். இவ்வளோ தான் பேக் முடிஞ்சிச்சு. பேக் முடித்த உடனே ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஃப்ரண்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம்.